கடந்த காலத்தில் ஒரு செயலை நீ செய்தாயா அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கறதுக்கு டிட் யூ அப்படின்னு பேசி பக்கத்துல ஒரு வெர்பை போடுங்க. அந்த வெர்ப் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ் வெர்பா இருக்கணும், அதாவது V1 வெர்ப். நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்? ஒரு வாக்கியத்துல டிட் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே அந்த வாக்கியத்துல வரக்கூடிய வெர்பு பிரசன்ட் டென்ஸ் வெர்ப், அதாவது V1 வெர்பா தான் இருக்கணும் அப்படின்னு. இப்ப சாப்பிட்டியா அப்படின்னு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஈட் அப்படின்னா சாப்பிடு. இப்போ டிட் யூ சேர்த்து டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்டாயா அப்படின்னு அர்த்தம். டிட் யூ ஈட் அப்படின்னா சாப்பிட்டியா. நீங்க இப்படிதான் பேசணும் அப்படின்னு கட்டாயம்லாம் உனக்கு கிடையாது. ஹேவ் யூ ஈட்டன் அப்படின்னு கூட நீங்க கேட்டுக்கலாம். அதெல்லாம் நடத்துறேன், சரிங்களா? சரி, நல்லா சாப்பிட்டியா அப்படின்னு எப்படி கேட்கலாம்? டிட் யூ ஈட் அப்படின்னா சாப்பிட்டியா. நன்றாக அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும். இந்த வெல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோங்க. டிட் யூ ஈட் வெல் அப்படின்னா நல்லா சாப்பிட்டியா. டிட் யூ ஈட் அப்படின்னா சாப்பிட்டியா. டிட் யூ ஈட் வெல் அப்படின்னா நல்லா சாப்பிட்டியா. டிட் யூ ஈட் வெல் நல்லா சாப்பிட்டியா. நன்றாக தூங்கினாயா, நல்லா தூங்குனியா. இப்போ டிட் யூ ஸ்லீப் அப்படின்னா தூங்கினாயா. டிட் யூ ஸ்லீப் வெல் அப்படின்னா நல்லா தூங்குனியா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, சீக்கிரமாவே வந்துட்டியா. அந்த சீக்கிரமாவே அதை விட்டுருங்க. இப்போ வந்தாயா அப்படின்னு கேட்கறதா இருந்ததுன்னா டிட் யூ கம் அப்படின்னா வந்தியா. டிட் யூ கம் ஏர்லி அப்படின்னா சீக்கிரமாவே வந்துட்டியா அப்படின்னு அர்த்தம். வெயிட் பண்ணியா என்ன? வெயிட் அப்படின்ற வார்த்தை அதுலயே வந்துருச்சு. டிட் யூ வெயிட் அப்படின்னா வெயிட் பண்ணியா. அவர்கிட்ட பேசுனியா. இப்போ டிட் யூ ஸ்பீக் அப்படின்னா பேசு. டிட் யூ ஸ்பீக் அப்படின்னா பேசினாயா. டு ஹிம் அப்படின்னா அவரிடம் இல்லைன்னா அவனிடம். அவர்கிட்ட பேசுனியா, அவங்ககிட்ட பேசுனியா அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கறதா இருந்ததுன்னா டிட் யூ ஸ்பீக் டு ஹிம், அவர்கிட்ட பேசுனியா இல்லை அவங்ககிட்ட பேசுனியா. தொலைச்சிட்டியா, அதான் உன் மொழியை பார்த்தாலே தெரியுது. தொலைச்சிட்டு நிக்கிற. டிட் யூ லூஸ் இட் அப்படின்னா டிட் யூ லூஸ் இட் அப்படின்னா தொலைச்சிட்டியா. இந்த இட் அப்படின்னா அது இது அதை இதை அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம தமிழ்ல அதை தொலைச்சிட்டியா அப்படின்னு பேசுவோம், வெறுமனே மொட்டையா கூட பேசுவோம் தொலைச்சிட்டியா அப்படின்னு. ஆனா இங்கிலீஷ்ல அந்த இட்டுன்ற வார்த்தையை நீங்க சேர்த்து தான் பேசணும். எதையோ ஒன்று தானே தொலைச்சிட்டாங்க, அதை தானே நீங்க கேட்குறீங்க. அதனால இங்கிலீஷ்ல இந்த இட்டுன்ற வார்த்தையை நீங்க மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். டிட் யூ லூஸ் இட், தொலைச்சிட்டியா. அதை தொலைத்து விட்டாயா. தண்ணி குடிச்சியா. இப்போ ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னா தண்ணி குடி அப்படின்னு அர்த்தம். டிட் யூ ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னா தண்ணி குடிச்சியா. டிட் யூ ட்ரிங்க் வாட்டர், தண்ணி குடிச்சியா. ஆச்சுங்களா? சரி, அழுதியா என்ன? அதான் கண்ணை பார்க்கும்போதே தெரியுது, செவந்து போயிருக்கேன். அழுதியா. க்ரை அப்படின்னா அழு. டிட் யூ க்ரை அப்படின்னா அழுதியா. கரண்ட் பில் கட்டியா, கரண்ட் பில்லு கட்டுனியா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? டிட் யூ பே அப்படின்னா பே பண்ணியா. த எலக்ட்ரிசிட்டி பில் டிட் யூ பே த எலக்ட்ரிசிட்டி பில், கரண்ட் பில் கட்டியா அப்படின்னு அர்த்தம். படிச்சியா. ஸ்டடி அப்படின்னா படி. டிட் யூ ஸ்டடி அப்படின்னா டிட் யூ ஸ்டடி, படிச்சியா. ஆச்சுங்களா? சரி, கை கழுவு அப்படின்னு எப்படிங்க பேசலாம்? வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா உன்னுடைய கைகளை கழுவு, கையை கழுவு அப்படின்னு அர்த்தம். டிட் யூ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா டிட் யூ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், கை கழுவுனியா, உன்னுடைய கைகளை கழுவினாயா. கதவை பூட்டுனியா, அதாவது டோரை லாக் பண்ணியா அப்படின்னு கேட்கணும். டிட் யூ லாக் அப்படின்னா லாக் பண்ணியா, அதாவது பூட்டுனியா. டிட் யூ லாக் தி டோர் அப்படின்னா கதவை பூட்டுனியா. குளிச்சியா, அன்னைக்கு குளிச்சியா. டேக் அ பாத் அப்படின்னா குளி. டிட் யூ டேக் அ பாத் அப்படின்னா குளிச்சியா. டிட் யூ டேக் அ பாத் டுடே, குளிச்சியா அன்னைக்கு. ஆச்சுங்களா? சரி, வேலையை ஆரம்பிச்சிட்டியா. ஸ்டார்ட் த ஒர்க் அப்படின்னா வேலையை ஆரம்பி. டிட் யூ ஸ்டார்ட் த ஒர்க் அப்படின்னா வேலையை ஆரம்பிச்சிட்டியா, வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? ஃபினிஷ் த ஒர்க் அப்படின்னா ஃபினிஷ் த ஒர்க் அப்படின்னா வேலையை முடி. டிட் யூ ஃபினிஷ் த ஒர்க் அப்படின்னா வேலையை முடிச்சிட்டியா. சரி, அவர்கிட்ட சொன்னியா இல்லை அவங்ககிட்ட சொன்னியா. டெல் ஹிம் அப்படின்னா அவர்கிட்ட சொல்லு. டிட் யூ டெல் ஹிம் அப்படின்னா அவர்கிட்ட சொன்னியா இல்லை அவங்ககிட்ட சொன்னியா. அவகிட்ட சொன்னியா. டெல் ஹர் அப்படின்னா அவகிட்ட சொல்லு. டிட் யூ டெல் ஹர் அப்படின்னா டிட் யூ டெல் ஹர், அவகிட்ட சொன்னியா. ஆச்சுங்களா? சரி, எடிட் பண்ணியா. டிட் யூ எடிட் அப்படின்னா எடிட் பண்ணியா அப்படின்னு அர்த்தம். ப்ராக்டிஸ் பண்ணியா அப்படின்னு எப்படிங்க இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் தான். டிட் யூ ப்ராக்டிஸ், அவ்வளோதான்.
நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃப் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃப் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.